பட்டமாக்கா, அம்மா வெளிய போறத பாத்துட்டு யார் கண்லயும் படாம தான் உள்ள வந்திருக்கேன். ஒரு முக்கியமான வேலையா தான் வந்திருக்கேன். அ, சின்ன வேலை தான். அம்மா வரதுக்குள்ள நான் சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்பிடுவேன். சின்ன வேலையா? என்ன வேலை? அம்மா இருமிட்டு இருந்தத நான் நைட்டு கவனிச்சேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆ, அவங்களுக்கு இருமல் குணமாகறதுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுக்கறேன். அம்மா வந்ததும் நீங்க என்கிட்ட ஃபோன் வராங்க. பட்டமாக்கா, ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் இறக்கி அதை மூடி வச்சு அகிலாம்மா வந்ததும் கொடுத்துருங்க. ஆ, நான் சின்னம்மா கண்ணில் படாம இங்க ஒளிஞ்சுக்கிறேன். அப்புறமா போயிடுறேன். சரி சரி, சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோ. சின்னம்மா பாத்திர போறாங்க. போ பார்வதி, சீக்கிரம். என்ன பட்டம்மா? அம்மா, ஸ்மெல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. பாத்திரம் மட்டும் தேய்க்கணும். ஆயிடுச்சா? ம். அ, அ, அப்போ இது என்ன கொதிச்சிட்டு இருக்கு? அது வந்து அம்மா இருமிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்வதி. பார்வதி, அது வந்து அம்மா இருமிட்டு இருக்கிறத பார்வதி பார்த்துட்டு அம்மாவுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாம்மா. அதான் தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா.
ஓ, அந்த அம்மா வீட்டுக்குள்ள வராம வெளியில இருந்தே உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த ரசத்தை வைக்க சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறாளா அவ? நான் விட மாட்டேன். அவதான் சொல்றான்னா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவ சொன்ன மாதிரி ரசத்தை வச்சு நீயும் அதை அக்காக்கு கொண்டு போய் குடுப்பியா? அவ சொல்லி நீ வச்ச இந்த ரசம் வீட்லயே இருக்க கூடாது. இப்பவே எடுத்துக்கோட்டே. அம்மா வேணாம்மா. அம்மாவுக்கு இருமல் சரியாகிறதுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண ரசமா. கீழே கொட்டாதீங்கம்மா. அடச்சி வாய முடு. அப்படி அக்காக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டாக்டர் கிட்ட போய் அவங்க உடம்ப காமிச்சு அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்குவாங்க. நீங்க ஒண்ணும் வைத்தியம் பார்க்க வேணாம். அந்த ரசத்தை இப்ப எடுத்து கொட்ட போறியா இல்லையா? அம்மாமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. வேணாம்மா. ஓ, நான் சொல்றது உனக்கு புரியல. நீ நகரு, நானே எடுத்து கொட்டுறேன். அம்மாமா வேணாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. வேணாம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா பட்டம்மா, அம்மா வேணாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. மரியாதையா தள்ளி போயிடு. இல்ல கொதிக்கிற ரசத்தை தூக்கி உன் மேல ஊத்திடுவா அப்படியே. அம்மாமா வேணாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. டேய், சொல்றது உனக்கு காதுல வெள்ளையா? உன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறேன். அந்த மரியாதைய காப்பாத்திக்கிட்டு அப்படியே போயிடு. இல்ல என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. அம்மா 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 சொன்னா கேளுங்கம்மா. வேணாம்மா. நீ என்ன சொன்ன? வேணாம்மா. சொன்னா கேளுங்க. தள்ளி போ. விடுங்கம்மா. கீழே கொட்டாதீங்கம்மா. அம்மா வேணாம்மா. அம்மா 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 வேணாம்மா. வனஜா, அம்மா. ஐயோ, வெளியில போயிருந்த அம்மாவும் வந்துட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? எதுக்கு இப்ப வரா? ஐயோ, என்னாச்சு பட்டம்மா? நான் சொல்றேன்க்கா, பார்வதிய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களக்கா. அவ என்னடான்னா உங்க இருமல் போகணுங்கிறதுக்காக போன் பண்ணி தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த அம்மாக்கு சொல்லிருக்காங்க. அதான் இந்த ரசம். அந்த தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு அவ டிப்ஸ் கொடுப்பாளா? அதை கேட்டு இந்த அம்மா ரசம் வைப்பாங்களாம். வனஜா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா. அது வந்து நேத்து கார்டன்ல நீங்க இருமிக்கிட்டே பேசுனீங்களா? பார்வதி அத கவனிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்க இருமல் சரியாகிறதுக்காக தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க சொல்லி டிப்ஸ் கொடுத்தாம்மா. பார்வதி சொன்ன பக்குவத்தை வச்சுதான் ரசம் வச்சேம்மா. பாத்தீங்களாக்கா, அவளை வெளியில அனுப்பியும் திமிரு அடங்கல. அங்க இருந்து போன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அக்கா, நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுக்கா. அவ வெச்ச ரசம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அதை எடுத்து ஊத்திடலாம்க்கா. ஏய், நிறுத்து. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தோம். அத மனசுல வச்சுக்காம நான் இருமிக்கிட்டு இருந்தத பார்த்து ஏன் மேல அக்கறையா தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க சொல்லி போன் பண்ணி பட்டம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவ. ஆனா நீ என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம எனக்காக ரெடி பண்ண ரசத்தை கீழே கொட்டுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன விழுக்கிற நல்ல வேளை, எப்படியும் அம்மா கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம். அவங்களுக்கு சீக்கிரமா இருமல் குணமாயிடணும்.
பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி? ஆ, அது வந்து பெரியயா நைட்டு அம்மா பேசிட்டு இருக்கும்போது இருமுனாங்கல்ல, அதான் அவங்களுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுக்கலான்னு வந்தேன். ரசம் வச்சிட்டியா? ம், அதுக்குள்ள வனஜாமா வந்துட்டாங்க, அம்மாவும் வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? 2 பேர் கண்ணிலையும் படாம சமையல் கட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டேன். பட்டமாக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. வேலையை முடிச்சிட்டு வெளியில போகும்போது ஐஸ்வர்யா அம்மா வந்துட்டாங்க. அவங்க கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நான் டைனிங் டேபிள் கிட்ட மறைஞ்சுக்கிட்டேன். மாமியார் இரும்புறாங்கன்னு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரசம் வச்சு கொடுத்துருக்க. ஆனா நான் சமைச்சு கொடுன்னு சொன்னா மட்டும் சமைச்சு தர மாட்டேங்கிறேன். என்னை விட உன் மாமியார் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியயா, எனக்கு நீங்க 2 பேரும் தான் முக்கியம். சரி, யாராவது பாத்திர போறாங்க பெரியயா, நான் கிளம்புறேன். இரு பொண்டாட்டி, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன பெரியயா? சரி, வந்ததும் வந்துட்ட. எனக்கு அப்படியே செட்டிநாட் சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டு போ. பெரியயா, அம்மாவுக்கு தூதுவளை ரசம் வைக்கவே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. நீங்க சிக்கன் சமைக்க சொல்றீங்க? உன் உயிருக்கு உயிரான பெரியய்யா, உன் கையால சமைச்ச செட்டிநாடு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீ முடியாதுன்னு சொல்ற. இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன பெரியயா எப்படி சொல்றீங்க? புருஷன் ஆசைப்பட்டு கேட்கறத சமைச்சு கொடுக்கறது தானே பொண்டாட்டியோட கடமை. இப்போ உன் கடமையை செய்ய முடியுமா முடியாதா? சரி பெரியயா, நான் சமைச்சு வச்சுட்டு போறேன். வெரி குட். பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். வர வர நம்ம பொண்டாட்டிக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகமாயிடுச்சு. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மூத்த மருமகள்ல அப்படித்தான் இருக்கும். ப்ரோ, அண்ணி சமைக்காது இத்தனை நாளா இந்த பட்டமாக்கையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்தே போச்சு ப்ரோ. என்கிட்ட சொன்ன மாதிரி இதை போய் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ, பார்வதி அண்ணிய வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன வராத அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வீட்டை விட்டு ஒரேடியே துரத்திடுவாங்க. தெரியுதுல? அப்ப பட்டமா சமைச்சதை சாப்பிட்டு வாயை மூடிட்டு போய் படுப்போ. போ ப்ரோ, அப்படிலாம் இருக்க முடியாது. நான் அம்மாவுக்கு தெரியாம ஆன்லைன்ல நான்வெஜ் ஃபுட் ஆர்டர் பண்ணி ஃபுல் கட்ட போறேன். சரி, அதுதான் அண்ணன் மேல எனக்கு ஓவர் பாசம் இல்ல, அதான் என்ன வேணும்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எதுவும் வேணாம்டா. ப்ரோ, என் ஃப்ரெண்டு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கான். அங்க நான்வெஜ் செமையா இருக்குமா. நீ ஊன்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன், நம்ம ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு வேண்டாம், என்ன ஆளை விடு. உனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்க போ. ப்ரோ, உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கு ப்ரோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன். எனக்கு வேணும்ன்றதை ஏற்கனவே பார்வதி கிட்ட பண்ண சொல்லிட்டேன். பார்வதி கீழே சமைச்சிட்டு இருக்கா. என்னது? அண்ணி கீழே கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்களா? என்ன ப்ரோ சொல்ற? அண்ணி வந்திருக்காங்களா? ஐயோ, இவங்கிட்ட உளறிட்டேனே. அம்மா இரும்பிட்டு இருந்ததை பார்த்து அம்மாக்காக தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாம பார்வதி கிச்சனுக்கு வந்தா. அதை நான் பார்த்துட்டேன். உன் மாமியாருக்கு மட்டும்தான் ரசம் வச்சு கொடுப்பியா? எனக்கு செட்டிநாடு சிக்கன் வேணும், சமைச்சு கொடுன்னு சொன்னேன். முதல்ல முடியாதுன்னு சொன்னா, அப்புறம் சரின்னு சொல்லி கீழே சமைச்சிட்டு இருக்கா. சோ உனக்கு மட்டும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம். அது எப்படி? நான் என் அன்னிக்கையில சாப்பிட வேணாமா? ஹோட்டல்ல நான் ஆர்டர் பண்ணல. இப்போ நான் நேரா கீழே அன்னிக்கிட்ட போய் அன்னி மெஸ்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரியா? டேய், பார்வதி ஏற்கனவே பயந்து மறைஞ்சு சமைச்சிட்டு இருக்கா. நீ வேற போய் அவ்வளவு சிரமப்படுத்தாத. ப்ரோ, அண்ணி எனக்காக சமைக்கிறதுக்கு எந்த சிரமமும் படாது. நான் போறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போறேன். பை. டேய் அருண், பை பை. சின்னையா எதுக்கு கிச்சன் பக்கம் வராருன்னு தெரியலையே. என்ன அவர் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான். என்னடா அது? கிச்சன்ல அண்ணி சமைச்சிட்டு இருக்கிறதா ப்ரோ சொன்னாரு. ஆனா அண்ணி இங்க காணுமே. சின்னையா கிச்சன்ல என்ன தேடிட்டு இருக்காரு?
இன்னொரு வாசனை. ப்ரோ சொன்ன செட்டிநாடு சிக்கன். அப்பா அண்ணி இங்கதான் இருக்காங்க. இங்க இல்ல. தொடன் டைம் அங்கே இல்ல. அண்ணி வர 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 சிக்கன். கண்டு பிடிச்சாச்சு அண்ணிய கண்டு பிடிச்சாச்சு. எஸ்கியூஸ் மீ.